வணக்கம். இது பரிதி ஊடகத்தின் சற்று முன்னர் கிடைத்த முக்கிய செய்தி. இலங்கையின் தமிழரசுக் கட்சியின் மூத்த தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான ரா சம்பந்தன் சற்று முன்னர் உடல்நலக்குறைவு காரணமாக கொழும்பு தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது தற்பொழுது உயிரிழந்துள்ளார். இதன்படி தன்னுடைய 91வது வயதில் ரா சம்பந்தன் காலமாகியுள்ளதாக பதிவாகியுள்ளது. இதேவேளை கடந்த 2 மாதத்திற்கு முன்னதாக ரா சம்பந்தனுக்கு 3 மாத கால விடுமுறை வழங்க நாடாளுமன்றத்தில் முன்மொழிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கதாகும். அதன்போது ரா சம்பந்தன் சுகயீனமுற்றிருப்பதாகவும் விடுமுறை வழங்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் கெரியல்ல கோரிக்கை விடுத்த நிலையிலேயே இந்த அனுமதியும் வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இது இவ்வாறு இருக்க, மறைந்த இலங்கை தமிழரசுக் கட்சியின் மூத்த தலைவர் ரா சம்பந்தனுக்கு முன்னாள் அதிபர் மகிந்த ராஜபக்ஷ அவர்கள் இரங்கல் வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். மகிந்த ராஜபக்ஷ தன்னுடைய எக்ஸ் கணக்கிலே இந்த தகவலை பதிவிட்டிருக்கின்றார். அந்த பதிவில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரான ரா சம்பந்தனின் மறைவுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள் எனவும், அவர் ஒரு பழைய நண்பர் மற்றும் சக ஊழியர்கள், நாங்கள் பல நாட்கள் பல்வேறு பிரச்சனைகள் பற்றி கலந்துரையாடியுள்ளோம் எனவும், அவருடைய இரங்கல் குறித்து இலங்கை அரசியல் சகோதரத்திற்கு ஒரு இழப்பு மற்றும் அவருடைய குடும்பத்தினர், நண்பர்கள் அனைவரும் இந்த சோக இழப்பிலே பங்காற்றும் எனவும் மகிந்த ராஜபக்ஷ தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கதாகும். அது மட்டுமல்லாமல் பல்வேறுபட்ட சம்பந்தனுடைய இறப்பிற்கு பல்வேறுபட்ட தலைவர்களும் தங்களுடைய கருத்துக்களையும் வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். ஈழத்தமிழர்களுடைய அரசியல் வரலாற்றிலேயே சம்பந்தன் தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமையாகவே இருந்து வந்திருக்கின்றார். ஈழத்தமிழர்களுடைய உரிமை கோரிய ஈழ விடுதலை போராட்டம் மற்றும் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதன் பின்னதாக ஈழத்தமிழ் மக்களினுடைய அவருடைய சார் அரசியல் என்று பிரிக்க முடியாத ஒரு ஆளுமையாக சம்பந்தர் இருந்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கதாகும். விமர்சனங்களுக்கு அப்பால் தன்னுடைய காலத்திற்குள் ஈழத்தமிழர்களுக்கு அரசியல் சார் தீர்வொன்றை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற கொள்கையில் மிகவும் தீவிரமாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டது மாத்திரமன்றி அந்த கொள்கையில் உறுதியாகவும் அவர் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். 1933ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி திருகோணமலையில் பிறந்த சம்பந்தன் யாழ்ப்பாணம் பத்திரிசியார் கல்லூரி மற்றும் மொரட்டுவை புனித செபஸ்டியார் கல்லூரி ஆகியவற்றில் கல்வியை தொடர்ந்து சம்பந்தன் சட்டக்கல்லூரியில் சட்டம் பயின்று வழக்கறிஞரும் ஆகியிருக்கின்றார். அதன்படி 1972ஆம் ஆண்டு இலங்கையின் முக்கிய தமிழ் கட்சிகளான தமிழரசுக் கட்சி, தமிழ் காங்கிரஸ், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் ஒன்றிணைந்து ஆரம்பித்து பின்னர் 1976ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை கூட்டணியாக உருவெடுத்த கட்சியின் ஊடாக 1977ஆம் ஆண்டு நடந்த தேர்தலின் மூலம் திருகோணமலை மாவட்டத்தில் போட்டியிட்டு 15,144 வாக்குகளை பெற்று தமிழ் எம்பியாக நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகி இருந்தார் சம்பந்தர். அது மட்டுமல்லாமல் கடந்த 3 மாதங்களாக நாடாளுமன்றத்தில் அமர்வுகளில் பங்கேற்காமல் போன அவர் சம்பந்தன் தன்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை 1983 செப்டம்பர் 7 இழக்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டிருந்தது. இதன்போது இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக விடுதலை கூட்டணியின் ஊடகமாக திருகோணமலை மாவட்டத்தில் போட்டியிட்ட சம்பந்தனால் வெற்றியீட்ட முடியாமல் போயிருந்தது. இதிலே சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால், நாடாளுமன்ற போட்டிகளில் போட்டியிட்ட 7 சந்தர்ப்பங்களிலும் ஒரே மாத்திரமே அவர் தோல்வி அடைந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கதாகும். தமிழீழ விடுதலை கூட்டணி மற்றும் EPRLF, டெலோ உள்ளிட்ட சில கட்சிகள் இணைந்து 2001ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் ஒரு புதிய கூட்டணி உருவாக்கப்பட்டதன் பின்னர் சம்பந்தன் கூட்டமைப்புக்கு பொறுப்பேற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கதாகும். அது மட்டுமல்லாமல் கூட்டமைப்புக்கு சம்பந்தனுடைய இழப்பானது மாபெரும் இழப்பாக பார்க்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கதாகும். தனிப்பட்ட மரியாதையும் ஒரு மிகப்பெரிய ஆளுமையையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இழந்திருப்பது தமிழ் தேசிய மக்களிடையே ஒரு கவலைக்கிடமான, ஒரு துர்க்ககரமான செய்தியாகவே இந்த செய்தி காணப்படுகின்றது. குறிப்பாக நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற வாத விவாதங்களின் போதும் தமிழர்கள் எதிராக அல்லது தமிழர்களை தூற்றும் விதமாகவும் கீழ்நிலைப்படுத்தியோ சிங்கள அதிகாரிகள் கூச்சலிடும் போதும் அதற்கு தக்க பதிலடி கொடுத்து சம்பந்த நாட்டு முறைகள் பலரிடத்தையே வரவேற்பை பெற்ற ஒன்றாகவே தற்சமயம் பார்க்கப்படுகிறது. கம்யூனிஸ்ட் கட்சியின் ஸ்தாபரான சாமுவேல் ஜேம்ஸ் வேலுப்பிள்ளை செல்வநாயகம் அவர்களுக்கு பின்னர் அடைமொழியுடன் நோக்கப்பட்ட ஒரே தலைவராக சம்பந்தன் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. தந்தை
செல்வநாயகம் அவர்களை தந்தை என விளிக்கப்பட்டது போன்று சம்பந்தன் அவர்களை ஐயா எனவும் விளிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கதாகும். தமிழர்களுடைய உரிமைக்காக சம்பந்தன் குரல் கொடுத்து வந்த போதிலும் உரிமை கோரிய ஆயுத போராட்ட காலங்களில் விடுதலை புலிகளின் செயற்பாடுகளுக்கு தீர்மானிக்கும் ஒரு சக்தியாக சம்பந்தன் செயற்பட்டிருக்கவில்லை எனவும் ஒருபக்க வரலாறுகள் கூறுகின்றன. பல தசாப்தங்களே கேள்விக்குறியாக இருக்கின்ற நிலையில் தன்னுடைய காலங்களில் ஏதோ ஒரு விடயத்தை உருப்படியாக செய்ய வேண்டும் என்பதில் சம்பந்தன் மிகவும் தெள்ள தெளிவாக செயற்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக அந்த காலப்பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகள் அல்லாத ஏனைய அமைப்புகளோ அரசியல்வாதிகளோ தமிழ் அரசியலில் எந்தவிதமாகவும் தீர்மானிக்கும் இடமும் இருந்திருக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. 2009 ஆண்டு ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதன் பின்னர்தான் சம்பந்தன் தமிழ் மக்களுடைய அரசியலை வழிநடத்தும் மிகப்பெரிய பொறுப்பை ஏற்றிருந்தார். தலைமை பொறுப்பை ஏற்ற சம்பந்தன் என்றுமே சளைத்து போய்விடவில்லை. அவர் முன்னால் அடுத்த தமிழர் தலைமுறை நிமிந்து பெருமூச்சு விட தேவையான பாதையை அமைக்க வேண்டியதன் மிக பெரும் பொறுப்பும் கையளிக்கப்பட்டிருந்தது. அவ்வாறு தன்னுடைய காலத்தில் ஒரு சரியான அடித்தளத்தை இடுவதற்கான தத்துணிவும் ஆற்றலும் உள்ள தலைமைத்துவம் அவரிடம் இருந்தமை ஒரு மறக்க முடியாத ஒன்றாக காணப்படுகிறது. அவரது இழப்பும் ஈழத்தமிழர் வரலாற்றிலே ஈடு செய்ய முடியாத ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் பல்வேறு தமிழ் தலைவர்கள் உட்பட சிங்கள தலைவர்கள் சிங்கள எம்பிக்கள் என சம்பந்தனுடைய இழப்பிற்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரான சம்பந்தன் தன்னுடைய 91வது வயதிலே காலமாகியிருக்கின்றமே இலங்கை மக்களிடையே மட்டுமல்லாமல் தமிழ் மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றதோடு கவலைக்கிடமான ஒரு செய்தியாகவே தற்சமயம் பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். அது மட்டுமல்லாமல் ஈழத்தமிழர்களுடைய ஒரு மூத்த பெரும் தலைமையை தமிழ் மக்கள் இழந்திருக்கின்றமையும் மறுக்கவும் முடியாத ஒரு பெரும் சான்றாகவும் பெரும் தூணாகவும் திகழ்ந்தவர்தான் சம்பந்தன் என்பதும் குறிப்பிடத்தக்கதான். பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இருப்பினும் என்னதான் தமிழ் மக்களுக்காக கதைத்தும் தமிழ் மக்களுக்காக அவர் வாதாடினாலும் பல்வேறு சிங்கள தலைவர்களுடன் இணைந்து செயற்பட்ட விதங்கள் பல்வேறு மற்ற மக்களாலும் விமர்சிக்கப்படுகின்ற ஒரு கருத்தாகவே காணப்படுகிறது. சம்பந்தனுடைய மறைவிற்கு கிழக்கு மாகாண ஆளுநரான செந்தில் தொண்டமானும் தன்னுடைய இரங்கலை தெரிவித்திருக்கின்றார். இந்த இரங்கல் செய்தியிலே கிழக்கு மாகாண ஆளுநர் தன்னுடைய முகப்புத்தக பதிவிலும் தகவல் வெளியிட்டிருக்கின்றார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரான சம்பந்தன் எம்மியுடைய மறைவு குறித்து தன்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என செந்தில் தொண்டமான் தன்னுடைய பதிவிலே குறிப்பிட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் நீண்டகால நண்பரும் இலங்கையில் எழுச்சியூட்டும் மற்றும் நம்பிக்கைக்குரிய தலைவருமாக சம்பந்தன் செயற்பட்டிருக்கின்றார் என அவர் தெரிவித்திருக்கின்றார். தமிழ் தேசிய அரசியலின் மூத்த உறுப்பினரான சம்பந்தன் உடல்நலக்குறைவு காரணமாக தன்னுடைய 91வது வயதிலே இறைவதம் அடைந்திருக்கின்றமே இலங்கை மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். நன்றி.